இப்போ வெற்றி வழி ட்ரைனிங் அகாடமி தருமபுரி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது எஸ்ஐ கிளாஸுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம வந்து பாலிட்டி, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது கான்ஸ்டியூஷனுடைய இம்பார்ட்டண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் நமக்கு வரும். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐக்கு சிலபஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய அதாவது குடிமையல்னு சொல்லுவாங்க அந்த இதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். அதில் 6th புக்கில் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைமில் பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்றதான் டாபிக் நேம். அது என்ன பன்முகத்தன்மை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பல தன்மைகளை உடைய அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அப்படி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தன்மைகளை உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழிசார் பன்முகத்தன்மை, ஸோ அதுக்கப்புறம் வந்து கலாச்சார பன்முகத்தன்மை, பண்பாடு, இப்படின்னு நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது அப்படின்றதான் டாப்பிக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக பன்முகத்தன்மை. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்கும். ஆரியர்கள் இருக்கும், திராவிடர்கள் இருக்கும், ஸோ நீக்ரோர்கள் இருக்கும், அல்ஃபைன்கள் இருக்கும், இப்படி நிறைய இனங்கள் வந்து இருக்கிறனால தான் பல தன்மைகளை உடையது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் சமூகம் சார்ந்த பன்முகத்தன்மை. சமூகம் அப்படின்ற என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பெற்றோர்கள், பிள்ளைகள், இந்த மாதிரி ஆசிரியர்கள், வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், இப்படி எல்லாருமே இருக்கும். இதுதான் வந்து சமூகம் சார்ந்த பன்முகத்தன்மை. அடுத்து மதம் சார்ந்த பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது. நம்ம ஆனால் கான்ஸ்டியூஷனில் படிக்கிறோம் இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே இந்துக்கள் இருக்காங்க. மீறி மைனாரிட்டிஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெராஸ்ட்ரியர்கள் இப்படின்னு எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு மதம், பல மதங்களை உடைய நாடாக இருக்குது. அது இந்துக்கள் தான் அதிகம், 70% மேலே இருக்கும் நம்ம. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மொழிசார் பன்முகத்தன்மை. நிறைய மொழிகள் வந்து பேசுகிறோம். இன்றைக்கி உலகிலேயே 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 மொழிகள் இருக்குது. ஸோ அதில் சில மொழிகள் தான் பழமையான மொழிகள் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி சார் சில மொழிகள் கேட்டிங்கன்னா மிக பழமையான 2000 ஆண்டுக்கு உட்பட்ட சில மொழிகள் இருக்குது. எது எதுன்னு கேட்டிங்கன்னா லத்தீன், கிரேக்கம், ஈப்ரு, எபிரேயம், இந்த மாதிரி இருக்குது. தமிழ் மொழி கூட ஆல்சோ. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி மிக பழமையான இலக்கண காப்பியம்னு நம்ம வந்து தொல்காப்பியத்தை வந்து சொல்கிறோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நமக்கு 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு 2011 சென்சஸ் வந்து நமக்கு சொல்லுது. அதனால தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகள் இருக்கிறனால இதை மொழிகளின் காட்சி சாலை என சொன்னவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா அகத்தியலிங்கம். ஏன்னா பல மொழிகள் வந்து பேசுகிறோம். நம்ம இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் பேசுகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தெலுங்கு பேசுகிறோம். கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையாளம் பேசுகிறோம். கர்நாடகாவில் கன்னடம் பேசுகிறோம். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மொழிகள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல. இதுதான் மொழிசார் பன்முகத்தன்மை. அதே மாதிரி பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய கலாச்சார பண்பாடு வந்து இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பையிலேருந்தே தமிழ் மொழி மிக பழமையான மொழி அப்படின்னும் அதில் வந்து இந்தியாவில் சில மொழிகள் தான் வந்து செம்மொழி அந்தஸ்துன்னு கொடுத்துருக்காங்க. செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமையான மொழியாக இருக்க வேண்டும். அது தற்போது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது வந்து பயன்பாட்டுக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல இந்தியாவில் 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை கூட கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல்ல கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி தான். எப்போ சார் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 2004 கொடுத்தாங்க. இந்த தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பரதிமார் கலைஞர் ஆகட்டும், ஸோ தேவநேய பாவனர் ஆகட்டும், இப்படி பல்வேறு அறிஞர்கள் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அதற்காக போராட்டங்களும் நடத்தினாங்க. நமக்கு வந்து தெரியும் தேவநேய பாவனர் கூட வந்து பார்த்திங்கன்னா அகரமுதலியினுடைய இயக்குனராக இருந்தார். ஸோ பரதிமார் கலைஞரும் அப்படி தான். அப்போ தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பார்த்துங்க, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய 1300 மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் கூட அதில் தமிழ் மொழி தான் முதல்ல செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து கொடுத்தாங்க. இப்போ 6 மொழிகள் தான் செம்மொழி இருக்குது. அதில் தமிழ் மொழி ஃபஸ்ட்டு. 2வது பாருங்க சமஸ்கிருதம். இது 2005 அந்த செம்மொழி அப்படின்ற அந்தஸ்தை கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க தெலுங்கு மற்றும் கன்னடம். அது 2008 வந்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது மலையாளம் வந்து 2013. ஒடியா இது வந்து பார்த்தீங்கன்னா 2016. ஸோ இப்படி 6 மொழிகள் தான் நமக்கு வந்து செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் 12 ஷெட்யூல் இருக்குது. அதில் 8th ஷெட்யூலில் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. நம்ம டிஎன்பிசினா இது என்னென்னன்ற நம்ம வந்து பார்க்கலாம், என்னென்ன அமெண்ட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1967 21ஆம் அமெண்ட்மெண்ட் படி சிந்தி அப்படின்றது 15வது மொழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ 22 மொழிகள் தான் அத்தாரைஸ்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஷெட்யூலில் அதை சேர்த்துருக்காங்க. அப்போ 22 மொழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக அப்படின்ற அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 8th ஷெட்யூல்லையும் நமக்கு இருக்குது. சரி, ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அப்படின்றது 2011 சென்சஸ் வந்து சொல்லுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2011 அப்புறம் ஏன் சார் 2011 அதுக்கப்புறம் சென்சஸே எடுக்கலையா அப்படின்னா எடுக்கல. ஏன்னா சென்சஸ் அப்படின்றது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க. COVID-19 வந்ததுனால தற்போது வரை சென்சஸ் வந்து எடுக்கல. பட் அதற்குண்டான ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் படிக்கிறது 2011 சென்சஸ் தான். ஓகே, இந்தியாவிலே அதிகமாக பேசக்கூடிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி தான். ஸோ 43.63%. சார் நீங்கள் வந்து எஸ்ஐக்கு படிக்கிறீங்க, இந்த டேட்டா வந்து உள்ளே போய் பர்சன்டேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் எந்த மொழி அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு அதை ஆர்டர் வரிசைப்படுத்தி சொல்லி கூட கேள்விகள் வரும். இப்படி கொடுத்துட்டு கேட்பாங்க, இதில் வந்து எந்தெந்த மொழிகள் அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ ஹிந்தி மொழி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43% மேலே. பெங்கால், வெஸ்ட் பெங்காலம்னு சொல்லுவாங்க, அது 8% மேலே வந்து இருக்கு. அடுத்து வந்து தெலுங்குன்றது நமக்கு வந்து ஆந்திரா மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் தெலுங்கு வந்து பேசுகிறாங்க, அது 6 இருக்குது. அடுத்து மகாராஷ்டிரா மராத்தியில் 7% இருக்குது. ஸோ மராத்திக்கு அப்புறம் தெலுங்கு வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி 5%. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பேசுகிறோம், மற்ற இதில் வந்து கிடையாது. பட் ஆனால் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் 120 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அஃபீஷியல் லாங்குவேஜில் வந்து ஹிந்தி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ் வந்து காமன். சில பேர் வந்து இந்தி அல்லாதவர்கள் வந்து அவங்களுடைய லோக்கல் ரீஜன் லாங்குவேஜ்லையும் பேசலாம் பார்லிமெண்ட்டில். ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரைட், சரி, ஓகே. அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு 6th புக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கொஸ்டின்ஸ் வருமோ அதை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இசைகள் அப்படின்னு எடுத்துட்டா இந்துஸ்தானி இருக்குது, கர்நாடகம் இருக்குது, தமிழ் செவ்வியல் இருக்குது, நாட்டுப்புற இசைகள் இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த வந்து இசை வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இசையோடைய டாபிக். அடுத்து நமக்கு வந்து நடனங்கள், இதுலேருந்து கேள்விகள் வரும். இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரி நடனங்கள் நடக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம நிறைய சொல்லலாம் இல்லையா? ஸோ வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரதநாட்டியம் இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் வந்து காவடி ஆட்டம், புலியாட்டம், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? பொய்க்கால் குதிரை ஆட்டம் கூட இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்து அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட்டம் எல்லாமே இருக்குது. பேசிக்காகவே ஒயிலாட்டம், கரகாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் தமிழ்நாடு வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப தான் சில இது நமக்கு வந்து இதாக இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை படிக்கிறப்ப நம்ம இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா சவுத் இந்தியாவை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், கேரளா அதை ஒட்டி அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஏபி ஆந்திர பிரதேசில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சார் ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குச்சிப்புடி. ஆந்திராவில் என்ன ஆடுறாங்க அப்படின்னா குச்சிப்புடி ஆடுறாங்க. ஸோ அடுத்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம்னு சொல்லுவாங்க. கேரளாவில் தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம். பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. பங்காரா அல்லது பங்கரா, பிஜேன்னு போட்டிருக்கேன், பிஜே ஷார்ட் அப்படின்றது பஞ்சாப் அப்படின்னா அது வந்து பங்கரா. அடுத்து வந்து ஜிஜே அப்படின்னா குஜராத். ஜிஜே அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா குஜராத். குஜராத்தில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கார்ஃபா தாண்டியா. இது கூட நமக்கு ஒரு கூட இந்த பாடலில் கூட வந்து குஜராத் குமரிகள் ஆட, அதாவது தாண்டியா ஆட்டம் போட அப்படின்ற ஒரு பாடல் கூட இருக்குது குஜராத்தில். அப்போ என்ன ஆடல்ன்றாங்கன்னா கார்பா மற்றும் தாண்டியா அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கல்பேழியா மற்றும் கூமர் அப்படின்ற ஆடல் வந்து ஆடுறாங்க. அடுத்து யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசலீலா அப்படின்னும், உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் நாம் எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் அது பேர் வந்து யாக்ஷாயனம்னு சொல்லுவாங்க, யாக்ஷானம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அவங்களுடைய நடனக்கலை அதனுடைய பெயர்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நான் முன்னாடியே சொன்னேன், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசுறதுனால இதை மொழிகளின் காட்சி சாலை என சொன்னவர் யார் அப்படின்னா சாகத்தியலிங்கம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மொழிகளின் காட்சி சாலை, ஏன்னா பல்வேறு மொழிகள் பேசுறதுனால அதை காட்சி சாலைன்னு சொல்றாங்க. சொன்னவர் யார் அப்படின்னா சாகத்தியலிங்கம்.
ஸோ அதே மாதிரி பல்வேறு இனங்கள் இருக்கனால இதை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாரு? இனங்களின் அருங்காட்சியகம். யார் அப்படின்னா V.S. ஸ்மித். இது உங்களுக்கு 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசுறதுனால அந்த மொழிகளின் காட்சி சாலை என சொன்னவர் அகத்தியலிங்கம். பல்வேறு இனங்கள் வந்து இருக்காங்க. இனங்கள்லாம் நான் முன்னாடி சொன்னேன். ஆரியர்கள் இருக்காங்க, திராவிடர்கள் இருக்காங்க, நீக்ரோல் இருக்காங்க, அல்பைன்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு இனங்கள் இருக்கிறதுனால அது இனங்களின் அருங்காட்சியகம் என சொன்னவர் அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர். இவர் பேர் வந்து வரலாற்று ஆய்வாளர் V.S. ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விகள் இந்த கேள்வியுமே கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இதான் நமக்கு வந்து பேசிக்ஸாக பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்ற தலைப்புகளில் சமூகம், மதம், மொழி, பண்பாடு அப்படின்ற தலைப்புகளை கொடுத்துரும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 6 செம்மொழிகளை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி கேட்பாங்க. எந்த மொழிகள் அதிகமாக பேசப்படுது இதை பற்றி கேட்கலாம். ஸோ பல்வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன ஆட்டத்தினுடைய பெயர்கள் என்ன அப்படின்றது கேள்வி வரும். இது கூட சொல்லலாம், அசாம் கூட சொல்லலாம். இதில் அசாம் வந்து பிஹுன்னு சொல்லுவாங்க. பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை திருவிழா அப்போ வந்து பண்ணுவாங்க. ஸோ பிஹு இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி எழுதுனாலும் இப்படி கூட எழுதிக்கலாம் பிஹு. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இதான் நமக்கு வந்து இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஆடக்கூடிய நடனத்தினுடைய பெயர் அப்படின்றது. இதை தாண்டி என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நமக்கு வந்து இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதனால வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் மொழி பற்றி நிறைய சொன்னோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமையான மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதில் பாக்ஸில் ஒரு கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இந்தியாவில் இது வரைக்கும் தொல்லியல் அகழாய்வு செய்யப்பட்டப்ப கிடைத்த சான்றுகளில் 60% கல்வெட்டுகள் தமிழ் மொழியில தான் இருந்திருக்கு அப்படின்றது கண்டென்ட்ல பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கிடைத்த தொல்லியல் சான்றுகளில் கல்வெட்டுகளில் 60% தமிழ் மொழியாக இருந்திருக்கிறது. இதுவே தமிழ் மொழியோட சிறப்பாக இருக்கிறது அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா?